Hello, good morning students. In last video, solid state part 2, we learn about what are crystal lattice and unit cell and their primitive and non-primitive unit cells. After that, we learn about the 14 Bravais lattices, 7 are primitive and rest 7 is non-primitive. After that, we learn how many number of atoms required for form a unit cell of simple cubic, body centered and face centered lattice, crystal lattice, and also calculation of interplanar distance and lastly density of an unit cell. In this video, we are going to see what is the types of packing, that is one dimensional, two dimensional and three dimensional arrangement of atom in a crystal lattice, and CCP and HCP, that is closed cubic packing arrangement and hexagonal closed packing arrangement, which are found in crystal lattice. Next, now we are going to see packing in crystals. What is meant by packing? First of all, the arrangement of atom in which how they close to one another. For example, in a ordinary shop, we can see arrangement of egg trays. எக் என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ரேயில் அடுக்கியிருப்பாங்க. எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேயில் ஒன்று மேலே ஒன்று அடுக்கின மாதிரி இருக்கும். எக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரேவை நீங்கள் மறந்துட்டு எக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எக் மேலே ஒரு எக்கு அப்படியே அரேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி பழக்கடையில் பார்க்கும்போது பழங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க பார்வைக்காக அழகாக டிசைனாக அடுக்கியிருப்பாங்க. அப்போ அவங்க அடுக்கும்போது பழங்கள் மிக நெருக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. அப்போ தான் வந்து சரிஞ்சு விழாமல் இருக்கும். அப்போ ஒரு முறையாக பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து பேஸில் அதிகமாக இருக்கும், மேலே வர வர கம்மியாக இருக்கும். அப்போ நமக்கு அந்த பிரமிட் ஷேப்போ இல்லை ஒரு டெட்ராஹெட்ரன் ஷேப்லாம் இருக்கிற மாதிரி அடிக்கியிருப்பாங்க. இப்போ அதான் அங்கே பேக்கிங்னு சொல்கிற மாதிரி இங்கே நம்ம கிறிஸ்டல் லேட்டிஸில் ஆட்டம்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, எப்படி பேக் ஆகிருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒன் டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம் இன் எ கிறிஸ்டல் லேட்டிஸ். ஒன் டைமென்ஷன் பொறுத்தளவு ஒரே ஒரு பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் தான், அது என்னென்னா லீனியர் அரேஞ்ச்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் ஆட்டம்ஸ் இல்லை அயான்ஸ் இல்லை மாலிகுல்ஸ் உள்ள கான்ஸ்டியூண்ட்டு லீனியராக அரேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி லீனியராக அரேஞ்ச் ஆகுது. இதுக்கு ஒரே ஒரு வழிமுறை மட்டும் தான் இருக்குது, இந்த மாதிரி மட்டும் தான் அரேஞ்ச் ஆகணும். எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணாலும் லீனியராக இப்படி தான் ஸ்ட்ரெயிட் லைனாக போகும். இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஆட்டத்தை அதை பக்கத்தில் ரெண்டு சைட்லையும் ரெண்டு ஆட்டம் டச் பண்ணியிருக்கும். அப்போ இந்த ஒன் டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்க்கும்போது, லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்க்கும்போது ஒரு ஆட்டத்துடைய கோஆர்டினேஷன் நம்பர் என்னவா இருக்குன்னா, ஒன் டைமென்ஷன் பொறுத்தளவு 2, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1. இந்த ஆட்டம், இந்த ப்ளூ கலர் ஆட்டம் எடுத்தாலும் இந்த பக்கம் ரெட் 1, இந்த பக்கம் ப்ளூ 1. அப்போ ஒன் டைமென்ஷன் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்தளவு அதோடைய கான்டாக்ட் வந்து 2 நெய்பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேக்கிங் கிறிஸ்டலில் 2 டைமென்ஷன் அரேஞ்ச்மெண்ட். 2 டைமென்ஷன் அரேஞ்ச்மெண்ட் ஒன்றும் கிடையாது, எக்ஸ் ஆக்சிஸில் அப்புறம் ஒய் ஆக்சிஸில் ரெண்டு ஆக்சிஸ்லையும் அதோடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்குறது என்ன சொல்கிறாங்க, 2 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ நம்ம 2 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒன்று லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டாக ஃபஸ்ட் லேயர் பார்க்குறோம். அடுத்து செகண்ட் லேயர் வந்து எங்கே உட்கார போகுது, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிப்ரெஷன் கூலி மாதிரி தெரியுது. இங்கே வந்து ஆட்டம்ஸ் உட்காருமா, இல்லை எக் ட்ரேயில் ட்ரே விட்டுட்டு எக்குடைய அரேஞ்ச்மெண்ட்டும் பார்த்தோன்னா ஒரு எக்கு மேலே ஒரு எக்கு அடுத்து இருக்கிற மாதிரி அப்படியே உட்கார போதான்னு பார்க்க போகிறோம். இப்போ எப்படி உட்காருதுன்னா, ஒரு ஆட்டம் மேலே கரெக்டாக அதே பொசிஷனில் உட்காருது. இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸு இதில் பார்க்க முடியுது. இது என்ன டைப் சொல்கிறாங்கன்னா ஏஏஏ டைப்புன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஏன்னு வச்சுக்குவோம், இந்த டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஏன்னு வச்சுக்குவோம். கொஞ்சம் கூட மாறாமல், ஒரு டிகிரி கூட மாறாமல் அதே மாதிரி பொசிஷன்ஸ் தான் எல்லாமே ஆட்டம்ஸ் இருக்குங்க.
அதே மாதிரி இந்த லேயரும் அப்படிதான் இருக்கு. அதனால என்ன சொல்றாங்கன்னா ஏ, இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, 3A, ஏ ஏ ஏ டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் சொல்றாங்க. இதுல என்னன்னா இந்த ஆட்டம் இருக்கும், ஏதோ ஒரு ஆட்டம், இந்த ரெட் கலர்ல ஒரு ஆட்டம் நமக்கு புரியும்னு சொல்லிட்டு இது டைரக்டா எத்தனை ஆட்டம்ஸோட கான்டாக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா டச்ல இருக்கு. இங்க 1, இங்க 2, இங்க 3, இங்க 4. அப்ப ஏஏஏ டைப்ல இருக்கும் பொழுது இதோடைய நியரஸ்ட் டச்சிங் வந்து 4 ஆட்டம்ஸோட இருக்கு. எந்த ஆட்டம் எடுத்தாலும் அப்படிதான், இதை எடுத்தாலும் சரி 1 2 3 4. ஓகே, அடுத்து பேக்கிங் கிறிஸ்டல்ல இப்போ ஏஏஏ டைப் பார்த்த மாதிரி இன்னொரு டைமென்ஷன் இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் 2 டைமென்ஷன்ல பார்க்கும்போது அது என்னன்னு சொல்றோம், ஏபி ஏபி டைப்னு சொல்றோம். இது ஃபர்ஸ்ட் லேயர் வந்து உட்கார்ந்துருக்கு. இப்போ அடுத்து உட்கார்றது இந்த ஆட்டத்துக்கு மேலேயே அப்படியே உட்காந்துச்சுன்னா அதை ஏஏன்னு சொல்லிடுவோம். ஆனால் இங்கே எப்படி உட்காருது அப்படின்னா அங்கே இல்லை, டிப்ரெஷன் இங்கே இருக்கு பாருங்க, இங்கே குழிகள் உருவாகுது. 2 ஆட்டம் பக்கத்தில் இருக்கும்போது இங்கே ஒரு கேப் உருவாது, அந்த கேப்பில் வந்து ஆட்டம்ஸ் வந்து உட்காருது. அப்போ பார்த்தோம்னா இதை ஏன்னு சொன்னோம்னா இது என்னன்னு சொல்கிறோம், இந்த டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டு ஏ மதியம் இல்லாதனால பின்னு சொல்கிறோம். அடுத்து தேர்ட் லேயரு, அடுத்து ஃபோர்த் லேயர், இப்போ இதில் அரேஞ்ச்மெண்ட்ஸில் பாருங்கள், இது ஏன்னு வச்சுக்குவோம். அப்போனா இது அரேஞ்ச்மெண்ட்ஸில் இதோட டிப்ரெஷனில் உட்காந்தனால இதோடைய அரேஞ்ச்மெண்ட்ஸு பின்னு சொல்கிறோம். திருப்பி பார்த்தீங்கன்னா ஏ இருக்கிற பொசிஷன்லேயே இந்த மேலே உள்ள அதாவது தேர்ட் லேயரில் உள்ள ஆட்டம்ஸும் அரேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி ஃபிஃப்த்து உள்ளது எப்படி இருக்குது, அப்போ ஃபஸ்ட்டு தேர்டு ஃபிஃப்த்தெல்லாம் ஒரே அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. அதுமாதிரி செகண்டும் ஃபோர்த்தும் ஒரே அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. இது என்னன்னு சொல்கிறோம், இது ஏ அப்படின்னா இதை பின்னு சொல்லிடுவோம். திருப்பி ரிப்பீட் ஆகுது ஏ, திருப்பி இங்கே ரிப்பீட் ஆகுது பி. இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஏபி ஏபி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதோடைய நியரஸ்ட் பாயிண்ட் டச்சிங் பாயிண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஆட்டம்ஸ் எடுத்துக்குவோம். 1 2 3 4 5 6 6 ஆட்டத்தோட இது என்ன பண்ணுது, டைரெக்டாக ஒன்று டச் பண்ணுது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட். அதாவது நம்ம சிம்பிள் கியூபிக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம் இந்த ப்ரிமிட்டிவ் செல்லில், அதில் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அது கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து லீனியராக இருக்கக்கூடிய 3 ஆட்டம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பேஸில் வந்து 3 செட் ஆஃப் ஆட்டம்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. இப்போ இதுக்கு மேலேயே ஏஏஏ டைப்பில் ஆட்டம்ஸ் வந்து உட்காரப்போகுது. அதே மாதிரி இது செகண்ட் லேயர், அடுத்து தேர்ட் லேயர். இது பார்த்தீங்கன்னா ஏஏஏ இந்த டைப் ஆஃப் 2 டைமென்ஷன் அரேஞ்ச்மெண்ட்டில் உட்காந்துருக்கு. இப்போ நமக்கு 3 டைமென்ஷன் பேக்கிங் அரேஞ்ச்மெண்ட் கிடச்சிருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுட்டோம்னா, இதை ஒய் ஆக்சிஸ்னு வச்சுட்டோம்னா, அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது என்னன்னு சொல்கிறோம், இசட் ஆக்சிஸ்னு சொல்கிறோம். 3 ஆக்சிஸ்லையும் அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ in simple cubic packல each sphere is in contact with 6 neighboring spheres. எப்படி 6 வருது அப்படின்னா இந்த ஆட்டம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மேலே 1 கீழே 1 இங்கே 1 இங்கே 1 4 ஆச்சு. இதுக்கு அப்படியே பின் சைடில் 1 கான்டாக்டில் இருக்கும், அதே மாதிரி இதுக்கு முன் சைடில் 1 கான்டாக்டில் இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 ஆட்டம்ஸ் வந்து இதோடைய கான்டாக்டில் இருக்கும். அதனால் அதோடைய கோஆர்டினேஷன் நம்பர் என்ன இருக்கும், 6ஆக இருக்கும். அடுத்தது இது எல்லாமே ஏஏ டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டேன். இது பர்ஃபெக்ட்லி அலைன்டு ஹரிசாண்டல் அண்ட் ஆல்சோ வெர்டிகலி அரேஞ்ச். பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆக்சிஸில் பார்த்தாலும் சரி, இந்தமாதிரி ஹரிசாண்டலில் அப்படியே ஒன்றோட ஒன்று பார்த்தாலும் சரி, இல்லை வெர்டிகலாக பார்த்தாலும் சரி, இல்லை ஒன்றோட ஒன்று நீட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மாதிரியே நீட்டாக அரேஞ்ச் ஆகிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்து இந்த சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டுடைய பேக்கிங் எஃபிஷியன்சி என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேக்கிங் எஃபிஷியன்சினா என்ன, இப்போ ஒரு யூனிட் செல் இருக்குது. ஒரு யூனிட் செல்லுக்கு ஒரு குறிப்பிட்ட யூனிட் செல்லை பொறுத்தளவு 3 பக்கங்கள் இருக்கும், ஏபிசி அப்படின்னு சொல்கிற 3 சைட்ஸ் இருக்கும். அது
அதோடைய மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் அதோடைய வால்யூம் என்னன்னு கிடைக்கும். இப்போ கியூபை பொறுத்தளவு ஏபிசின்னு 3 சைட்ஸ் இருக்கும், லென்த் பிரெத் ஹைட்னு வச்சுக்குவோம். மூணையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், வால்யூம் கிடைக்கும். சரி, அந்த வால்யூமில் நம்ம ஆட்டம்ஸ் வந்து எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கு, இல்லைனா எவ்வளோ எம்டியாக இருக்குது, அது சொல்கிறது என்னென்னா பேக்கிங் எஃபிஷியன்சி. அதாவது அதுக்கு இருக்கக்கூடிய யூனிட் செல்லுடைய ஸ்பேஸில் எவ்வளோ பர்சன்ட்டு ஆட்டத்தால் ஆக்குப்பை ஆகிருக்கு, அது சொல்கிறது என்னென்னா பேக்கிங் எஃபிஷியன்சி இல்லை பேக்கிங் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. There is some free space between the spheres of single layers and the spheres of the successive layers. The percentage of total volume occupied by the constituent spheres gives the packing efficiency அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபார்முலா பார்த்தோம்னா டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு பை தி ஸ்பியர்ஸ் இன் யூனிட் செல், ஒரு யூனிட் செல்லில் ஆக்குப்பை ஆன ஆட்டத்தால் இல்லைனா ஸ்பியரால் ஆக்குப்பை ஆன இடம் எவ்வளோ, அதோடைய ஓவரால் வால்யூம் எவ்வளோ. அப்போ அதோட நம்ம 100% எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், அதோடைய எஃபிஷியன்சி கிடைக்கும். சிம்பிள் கியூபிக் பொறுத்தளவு இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கும். எல்லா பக்கமும் லென்த் பிரெத் ஹைட்டு பொறுத்தவரை எல்லாமே ஏ தான், ஏன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த யூனிட் செல்லை பொறுத்தளவு ஏ இன்ட்டு ஏ, நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் சொல்லுவோம். அதை ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ கியூப். இப்போ வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் வந்து ஏ கியூப். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு பை ஸ்பியர் இன் எ யூனிட் செல். இந்த யூனிட் செல்லில் இந்த ஸ்பியர் வந்து எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கு. இப்போ ஒரு ஸ்பியரோடைய வால்யூம் தெரிஞ்சால் அப்புறம் நம்ம அதுலேருந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கேல்குலேட் பண்ண முடியும். இப்போ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டமும் ஒன்னோட ஒன்று டச் பண்ணி தான் இருக்கும். சிம்பிள் கியூபுக்கு பொறுத்தளவு டச் பண்ணியிருக்கும். இப்போ ஓவராலாக இங்கே எது உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னா, இந்த ஸ்பியரோட ரேடியஸையும் இந்த ஸ்பியரோட ரேடியஸையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும், இந்த பக்கத்துடைய அளவு ஏ எவ்வளோ அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ ஏ ஈக்குவல் டு என்னன்னு சொல்கிறாங்க, 2r. ஏன்னா இங்கே இந்த பாரோடைய ரேடியஸ் 6, இந்த ஸ்பியருடைய ரேடியஸ் 6, ரெண்டையும் சேர்த்தா என்ன வரும், 2r வரும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த பக்கம் ஏக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி r ஈக்குவல் டு என்னவா மாற்றுறோம், a/2ன்னு மாற்றுறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் ஸ்பியர்ஸ் ஈக்குவல் டு 4/3 πr கியூப். இப்போ ஆர்ன்றது என்ன வச்சுருக்கோம், a/2ன்னு சொல்கிறோம். அதில் இங்கே a/2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். a/2 சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது நமக்கு a கியூபாக மாறிடுது, 2 என்ன மாறிடுது, 2 × 2 × 2 8. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 4-ஐ 8ஆல் அடிக்கும் பொழுது 4 1 டைம்ஸு, இந்த 8 வந்து 2 டைம்ஸு, அந்த 2ஆல் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6 வருது. மேலே பைய கியூப் அப்படியே இருக்குது. அப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வித் ரேடியஸ், ஒரு ஸ்பியர் அதோடைய ரேடியஸ் 6ஆக இருக்கும்போது அதோடைய வால்யூம் என்ன கிடைக்குது நமக்கு, πa³ 6 கிடைக்குது. சரி, இப்போ இந்த சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லில் அரேஞ்ச்மெண்ட்டில் டோட்டலாக இந்த யூனிட் செல்லுக்கு எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம் 1. சிம்பிள் கியூபுக்கு பொறுத்தளவு ஒரே ஒரு ஆட்டம் தான். அதனால் இங்கே என்ன பண்ணுறோம், டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு பை தி ஸ்பியர்னு சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் வந்து 1 × πa³ 6 அப்படின்னு போடுறோம். அப்போ டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு பை த யூனிட் செல் கிடச்சிருச்சு. வால்யூம் ஏற்கனவே பார்த்துட்டோம் a கியூப்னு, அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். πa³ டிவைடட் பை a கியூபு. இந்த a கியூபும் இங்கே உள்ள a கியூபும் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன மட்டும்தான் இருக்குது, π/6 × 100 என்ன இருக்குது, π/6 × 100. பையுடைய வேல்யூ நமக்கு தெரியும், 22/7 போட்டாலும் சரி, இல்லை 3.14 போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் என்ன கிடைக்குது, 52.31 கிடைக்குது. அதாவது இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸை பொறுத்தளவு கிட்டத்தட்ட மீதி 47.69%, பாதிக்கு பாதி இங்கே எம்டி ஸ்பேஸாக இருக்குது அப்படின்னு புரியுது. அதாவது 52.31 of the available volume is occupied by a sphere in the simple cubic packing, making inefficient use of available space. இங்கே இருக்கக்கூடிய ஸ்பேஸை ஃபுல்லாக என்ன பண்ண முடியல, ஆட்டம்ஸால் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும் பொழுது அதில் ஆக்குப்பை பண்ண முடியல. ஹென்ஸ் மினிமைசிங் தி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை குறைச்சிக்கிறதுக்காக அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸில்
இது இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து இப்போ பார்க்க போகிறது பாடி சென்டர் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட். இதில் இது ஒன் லேயர் ஆஃப் ஆட்டம்ஸ் இல்லைனா ஸ்பியர்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது in this arrangement the sphere in the first layer இருந்து எல்லாமே என்னவானா A டைப்ல இருக்கு. அடுத்தது செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா B டைப் AB டைப் பார்க்குறோம். இப்போ B டைப்பாக இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் A அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லேயருடைய ஃபர்ஸ்ட் லேயருடைய டிப்ரெஷனில் வந்து என்ன பண்ணுது, செகண்ட் லேயரில் உள்ள ஆட்டம்ஸ் உட்காருது. இப்போ இந்த ஆட்டம் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோடைய கான்டாக்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1, இது 1, இது 2, இது 3, அப்புறம் இங்கே தெரியுது அது 4. மொத்தம் பார்த்தீங்கன்னா கீழே மட்டுமே 4 ஆட்டம்ஸ் இதோடைய நியரஸ்ட் கான்டாக்டில் இருக்குது. இதே மாதிரி மேலேயும் அரேஞ்ச் பண்ணும்போது இந்த ஆட்டத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 4ம் அதே மாதிரி இதுக்கு அடியில் உள்ள 4 மொத்தம் 8 வந்து இதோடைய கோஆர்டினேஷன் நம்பர் கிடைக்கும் நமக்கு. அப்போ 4 வந்து நெய்பர்ஸ் இந்த லேயர் above and 4 in the லேயர் பிலோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாடி சென்டர்ட் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து அதோடைய பேக்கிங் எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பிசிசி பேக்கிங் எஃபிஷியன்சியில் இதில் ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஆஸ் யூஸ்வல் இந்த பக்கம் மட்டும் என்னன்னு வச்சுக்கிறாங்க ஏ, மூணுமே ஏ தான். அதனால் இந்த வால்யூம் ஆஃப் திஸ் யூனிட் செல் வந்து பொறுத்தளவு ஏ இன்ட்டு ஏ அது ஏ கியூப். வால்யூம் ஆஃப் த யூனிட் செல்லை பொறுத்தளவு ஏ கியூபு. இப்போ அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து எல்லாமே வித் சேம் ரேடியஸ்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஒரு ஆட்டம் மட்டும் பாடி சென்டரில் இருக்குது. மீதி 8 ஆட்டம்ஸ் 4 ஆட்டம்ஸ் மேலேயும் கீழே 4 ஆட்டம்ஸ் இருக்கும். அது வந்து மற்ற மீதி உள்ள 8 ஆட்டம்ஸோட ஷேர் பண்ணி இருக்கு. இது ஒன்று சேர்த்தோம்னா 8, இது சேர்க்காம மீதி 7 யூனிட்ஸோட ஷேர் பண்ணியிருக்கு. அப்போ நம்ம வால்யூம் ஆஃப் இந்த ஒரு ஆட்டத்துடைய வால்யூம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து 2 டயக்னல்ஸ் போட்டிருக்காங்க. ஒன்று வந்து ஏசி. இந்த டயக்னல்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எந்த ஆட்டமும் டச் ஆகலை. அதாவது இந்த ஆட்டமும் இந்த ஆட்டமும் இந்த ஆட்டமும் ஒன்று டச் ஆகலை. அதே மாதிரி இங்கே ஒரு டயக்னல் இருக்குது ஏஜி. இந்த டயக்னல் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் நடுவில் உள்ள பாடி சென்டர் ஆட்டம் அப்புறம் இந்த ஆட்டம் மூணுமே ஒன்று டச் பண்ணுது. இந்த லென்த்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 4 ஆர் இருக்குது. இங்கே ஒரு 6, இங்கே இது டயாமீட்டர்ஸ், இங்கேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் இது டயாமீட்டர் சொன்னோம்னா 2R இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ஆர். மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து ஏஜியோடைய லென்த் என்னன்னா 4R இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஏசியோடைய லென்த் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசி பொறுத்தளவு இது வந்து 90 டிகிரியாக இருக்கிறதுனால பித்தாகரஸ் நம்ம இந்த தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஹைப்பர்ட்னஸ் வந்து ஏசி தான். அதனால் அது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். இந்த ஸ்கொயர் வந்து ரூட் ஈக்குவல் தனிகள் போகும்போது என்னன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறுது. அடுத்தது ஏபியோடைய லென்த் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஏ, அதே மாதிரி பிசியோடைய லென்த் என்ன ஏ தான். அதில் ஏபிக்கு பதிலாக ஏ ஸ்கொயர், அதுமாதிரி பிசிக்கு பதிலாக ஏ ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயரையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2A ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்து ஏ ஸ்கொயரை ஸ்கொயர் ரூட்டோட அடிக்கும்போது நமக்கு அது ஏவோ போயிடுது, 2 மட்டும் ரூட்லேயே இருக்குது. நமக்கு அப்போ என்ன வேல்யூ கிடைக்குது, √2A கிடைக்குது. இப்போ இந்த டயகனல் ஏசியோடைய லென்த் இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, √2Aன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் பார்க்கணும். ஏ, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஜி, அப்புறம் சி. இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் 90 இருக்கும், இந்த ஆங்கிள் 90 இருக்கும். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய ஹைபார்ட்னஸ் பொறுத்தளவு இதுதான், ஏஜி தான் ஹைபார்ட்னஸ். அதனால் ஏஜி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஜி ஸ்கொயர். ஃபார்முலா என்னன்னா ஏஜி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஜி ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் அந்த பக்கம் தள்ளும்போது என்ன மாறுது, ஈக்குவல் அங்கிட்டு போகும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறுது.
ஏசி ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னா √2a கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் ஏசிக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், இங்கே √a போடுறோம். சிஜின்றது சைடு, அது வந்து ஏ, அதனால் இங்கே என்ன பண்ணுறோம், ஏ போடுறோம். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், அதில் 2 கிடச்சிருது. ஏ வந்து என்ன போயிடுது, ஸ்கொயர் பண்ணும்போது ஏ ஸ்கொயராக போயிடுது. இப்போ 2a ஸ்கொயர் ப்ளஸ் இன்னொரு ஏ ஸ்கொயர்ஸ் வந்தால் நமக்கு என்ன கிடைக்குது, 3a ஸ்கொயர் கிடைக்குது. அப்போ ஏஜியோட வேல்யூ என்னன்னா √3a ஸ்கொயரு. அதில் இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் ஏக்கு பொறுத்தளவு ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆனால நமக்கு √3a கிடைக்குது. அடுத்து ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 4r அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். அப்போ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு √3a which is equal to 4r. நமக்கு வேண்டியது r. அதனால் அந்த 4 வந்து அந்த பக்கம் ஈக்குவல் தாண்டி அந்த பக்கம் தள்ளோம்னா என்ன வருது, r is equal to √3/4a. இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வித் ரேடியஸ் r நமக்கு தெரியும். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா 4/3 πr3. r உடைய வேல்யூ என்னவா இருக்குன்னா √3/4a இருக்குது. அதனால் இங்கே என்ன பண்ணுறோம், அப்படியே இங்கே அப்ளை பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி இது சிம்பிளிஃபை ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு √3³ இருக்குது, அதை நம்ம என்ன செய்வோம், பிரித்து √3 இன்ட்டு √3 எழுதுவோம். அப்படி எழுதும்போது மொதல் 2 √3 இருக்கு பாருங்கள், √3 × √3 என்ன மாறினா 3ஆக மாறிடும். அந்த 3யும் இங்கே உள்ள 3யும் கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி மேலே மட்டும் என்ன மட்டும்தான் இருக்குன்னா ஒரே ஒரு √3 மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே 4 இருக்குது, 4ஐயும் கியூபில் இருக்கிறதுனால 4 × 4 வரும். அப்போ இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் 3 4 இருக்குது, அதில் ஒரு 4ம் இந்த 4ம் கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி 2 4 இருக்குது. அப்போ 4 × 4 16. அப்போ √3/16 வந்துருச்சு. மீதி பை அப்படியே இருக்குது, a³ அப்படியே இருக்குது. இது வந்து வால்யூம் ஆஃப் 1 ஸ்பியர் இன் எ யூனிட் செல். நமக்கு தெரியும் பிசிசியை பொறுத்தளவு அதோடைய சென்டரில் இருக்கக்கூடிய ஆட்டத்துக்கு ஒரு ஆட்டம் இருக்குது. அதே மாதிரி 8 கார்னர்ஸில் உள்ள எல்லா ஆட்டத்துடைய கான்ட்ரிபியூஷனையும் கூட்டினா 1 கிடைக்கும். ஓவராலாக எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கியூபிக் இது பிசிசியை பொறுத்தளவு 2ன்னு தெரியும் நமக்கு. அதனால் இங்கே 2 போட்டிருக்காங்க. அடுத்து இங்கே வால்யூம் √3πa³/16. இதோடைய சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 16ல் அடிக்கோம்னா என்ன கிடைக்குது, நமக்கு டினாமினேட்டரில் 8 கிடைக்குது. இது எதை சொல்லுது அப்படின்னா பிசிசியில் உள்ள யூனிட் செல்லில் உள்ள 2 ஆட்டத்துடைய மொத்த வால்யூம் இது. இப்போ இது என்ன பண்ணுவோம், இது ஆட்டத்துடைய வால்யூம் டிவைடட் பை ஓவரால் வால்யூம் எவ்வளோனா a³. அது பேக்கிங் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க. இப்போ இந்த a³யும் இந்த a³ நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி என்ன இருக்குது, √3π8 × 100 இருக்குது. இந்த 8 100ஆல் டிவைட் பண்ணும்போது 100 8ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 12.5 கிடைக்குது. √3யோட வேல்யூ 1.732, பையோட வேல்யூ 3.14, இங்கே 12.5. ரெண்டத்தையும் மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 68% கிடைக்குது. சிம்பிள் கியூபையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது அதில் 52 பாயிண்ட் தான் கிடச்சி, 3 கிடச்சிச்சு. இதில் 68 கிடச்சிருக்கு. அப்போ என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அதை விட இதோடைய டென்சிட்டி கூட கொஞ்சம் பேக்கிங் எஃபிஷியன்சி இதில் கூட இருக்குது, கொஞ்சம் நெருக்கமாக அணுக்கள் இதில் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது முதல் வரைக்கும் சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் அதோடைய பேக்கிங் எஃபிஷியன்சி, பாடி சென்டர்ட் அரேஞ்ச்மெண்ட் அதோடைய பேக்கிங் எஃபிஷியன்சி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டு, அதே மாதிரி ஹெக்ஸாகனல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம். இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லேயர் பார்க்குறோம். இது ஒரு 1 டைமென்ஷனில் ஆட்டம்ஸோடைய அரேஞ்ச்மெண்ட்டு. இப்போ இது வந்து அடுத்த நெக்ஸ்ட் லேயர் வந்து இங்கே உட்காரலாம், அப்படி இல்லைன்னா இங்கே டிப்ரெஷனில் உட்காரலாம். எங்கே உட்காருதுன்னு பார்ப்போம். டிப்ரெஷனில் உட்காருது. அப்போ இது வந்து என்னன்னா ஒரு ஏபி டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது என்ன அரேஞ்ச்மெண்ட்டு, ஏபி டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். இது வந்து நம்ம வெர்டிகல் வியூவில் பார்க்கும்போது கீழே உள்ள ஃபர்ஸ்ட் லேயர், நம்ம பார்க்குறது வெர்டிகல் வியூவில் கீழே உள்ள ஃபர்ஸ்ட் லேயர் இப்போ நமக்கு தெரியுது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்துட்டோம். இது ஃபர்ஸ்ட் லேயர். இப்போ செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் லேயருக்கு மேலேயே அப்படியே உட்காரலாம், இல்லை இங்கே டிப்ரெஷன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு டிப்ரெஷன், இங்கே ஒரு டிப்ரெஷன், அதே மாதிரி இங்கே ஒரு டிப்ரெஷன்.
நம்ம புக்ல பார்த்தீங்கன்னா இந்த கேப் தெரியுது, இந்த வாய்டு தெரியுது, இந்த டிப்ரெஷனை எக்ஸ் 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 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த டிப்ரெஷன் இந்த டிப்ரெஷன் இந்த டிப்ரெஷன் இந்த டிப்ரெஷன்லாம் ஒய்ன்னு போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்துருவோம் செகண்ட் லேயர் வந்து எங்க அதோடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு எப்படி அப்படின்னு பார்த்துருவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்க வந்து உட்காந்துருக்குன்னா இந்த டிப்ரெஷன் மேலே தான் வந்து இந்த டிப்ரெஷன் மேலே இந்த டிப்ரெஷன் மேலே ஆட்டம்ஸ் வந்து உட்கார்ந்துருக்கு. இப்போ நமக்கு ஆட்டம்ஸோடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்கும்போது சிம்பிள் கியூபிக் மேலே ஆட்டம் இல்லாமல் இது டிப்ரெஷனில் உட்காந்துருக்குன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் பால், இங்கே ஒரு கிரீன் பால், இங்கே ஒரு கிரீன் பால்னா 3 ஸ்பியர், சரி ப்ளூ ஸ்பியர் இருக்கு. இந்த 3ம் அடியில் இருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் லேயரில் உள்ள ஒரு ஸ்பியர் இருக்கு. இப்போ 1 இந்த 2 இந்த 3 இந்த செகண்ட் லேயரில் உள்ள இந்த ஸ்பியர், இந்த 4 ஸ்பியர்னால அடைக்கப்பட்ட ஒரு வாய்டு கேப் கிரியேட் ஆகுது. இந்த கேப்பை நம்ம என்னன்னு சொல்றோம்? டெட்ராஹெட்ரல் வாய்டு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர்ல உள்ள ஆட்டம், இந்த ப்ளூ கலர்ல உள்ள ஆட்டம், இந்த ப்ளூ கலர்ல உள்ள ஆட்டம் ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கு. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர்ல இந்த ஆட்டம், அப்புறம் இந்த ஆட்டம், அப்புறம் இந்த ஆட்டம், மொத்தம் 6 பால்ஸ் 6 ஸ்பியர்ஸ்ல இங்க என்ன கிரியேட் ஆயிருக்கு? ஒரு வாய்டு கிரியேட் ஆயிருக்கு. இது என்னன்னு சொல்றோம்? ஆக்டாஹெட்ரல் வாய்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2 டைப்ஸ் ஆஃப் வாய்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஒன்று 4 ஆட்டம், இந்த பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர்ல வந்து 3 ஆட்டம்ஸ் இருக்கு பாருங்க, 1 2 3. ஃபர்ஸ்ட் லேயர்ல இந்த கிரீன், அப்போ மொத்தம் 4 ஆட்டம்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஆனால் இங்கே வாய்டு கிரியேட் ஆயிருக்கு. இது என்னன்னு சொல்றோம்? டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ்னு சொல்றோம். அது மாதிரி இங்கே 1 2 3 செகண்ட் லேயர்ல, ஃபர்ஸ்ட் லேயர் இந்த ப்ளூ, இந்த கிரீன், இந்த கிரீன் 6. இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஸ்பியர்ஸ் இல்லைனா ஆட்டம்ஸ்னாலையும் வாய்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதை நம்ம ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ்னு சொல்றோம். அதே மாதிரி 4 ஆட்டம்ஸ்னாலையும் உங்களுக்கு வாய்ஸ் கிரியேட் ஆகுது. இது மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் வாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லேயர்லயும் மேலே செகண்ட் லேயர்ல அதோட டிப்ரெஷன்ல ஆட்டம்ஸ் வந்து உட்காரும்போது ஃபார்ம் ஆகுது. இப்போ இது பார்த்தீங்கன்னா டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 மொத்தம் 4 ஆட்டம்ஸ் இருக்கு. நம்ம இந்த 4 ஆட்டம்ஸுடைய சென்டரை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு ஷேப் கிடைக்குது. அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? டெட்ராஹெட்ரல் ஷேப் மாதிரி இருக்கு. அந்த கேப்புக்கு என்ன பேர் வைக்கிறோம்? டெட்ராஹெட்ரல் வாய்ஸ்னு வைக்கிறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸை பொறுத்தளவு 1 2 3ன்றது ஒரு லேயர்லையும், 1 இந்த 2 இந்த 3ன்றது ஃபர்ஸ்ட் லேயர் அப்படின்ற வச்சுக்கிட்டோம்னா இங்கே 6 ஆட்டம்ஸ்னால இந்த வாய்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஷேப்பை பார்த்தீங்கன்னா 1 2 3 4, அப்புறம் மேலே 1 கீழே 1, இது ஆக்டாஹெட்ரல் ஷேப் மாதிரி தெரியும். அதில் இந்த வாய்ஸ் பேர் என்ன வைக்கிறாங்க? ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. அடுத்து இப்போ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தேர்ட் லேயர் பார்க்க போகிறோம். அந்த வடிவமைப்பு என்னன்னு சொல்றாங்க? HCP ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இது ஃபர்ஸ்ட் லேயர், அடுத்து செகண்ட் லேயர் வந்து ஆஸ் யூஷுவல் என்னன்னா டிப்ரெஷன்ல ஃபார்ம் ஆகுது. இது முதல் பார்த்தது தான். இப்போ தேர்ட் லேயருக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னா இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு செகண்ட் லேயர்ல பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் தெரியுது. இது மேல உட்காரலாம். அப்ப அப்படி உட்கார்ந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லேயர்ல உள்ள மாதிரியே அப்படியே ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னா இங்க வேற ஒன்று 2 ஆப்ஷன். ஒன்று ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கு பாருங்களா, அது அந்த ஆட்டம்ஸ் மேலேயே அப்படியே உட்காந்துச்சுன்னா ஏபிஏ அந்த மாதிரி டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா இதோடைய டிப்ரெஷன் மேலே உட்காரும்போது வேற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வரும். இப்போ எந்த டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பார்ப்போம். அப்போ தேர்ட் லேயர் எங்கே உட்காருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்க்கு அப்படியே வெர்டிகலா அதே பொசிஷன்லயே வந்து உட்காருது. அப்போ இந்த டைப் அரேஞ்ச்மெண்ட் நம்ம 3 டைமென்ஷன்ல கீழேருந்து மேலே அப்படி பார்க்கும்போது எப்படி தெரியும்?
அப்போ இது ஃபர்ஸ்ட் லேயரு ஏ அரேஞ்ச்மெண்ட்டு, இது செகண்ட் லேயரு, ஏன்னா இதோடைய டிப்ரெஷன் வந்து உட்கார்ந்துருக்கு. தேர்ட் லேயர் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே இருக்கக்கூடிய ஆட்டமும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்டமும் கொஞ்சம் கூட அலைன்மெண்ட் மாறல, அப்படியே இருக்கு. அப்போ தேர்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயருடைய அப்படியே என்ன சொல்லலாம், டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லலாம், அப்படியே இருக்கு. அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் என்னன்னு சொல்றாங்க, ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட்னு சொல்றாங்க. அடுத்தது இப்போ இந்த ஆட்டம் இருக்கு, இந்த ஆட்டம் இருக்கு, இதோடைய கோஆர்டினேஷன் நம்பர் பார்த்தோம்னா இந்த லேயர்லயே 6 ஆட்டம்ஸ் இது வந்து சுத்தி இருக்கு. இந்த லேயர்ல எப்படி இருக்கு, 6 ஆட்டம்ஸ் சுத்தி இருக்கு. அது இல்லாம இந்த ஆட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லி 3 ஆட்டம்ஸ் இது மேலேயே அப்படியே உட்காருது. அதே மாதிரி அடியிலையும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஐடென்டிக்கலா தான் இங்க இருக்கும், கீழே அடியில இருக்கும். அப்ப அங்க ஒரு 3, மேல ஒரு 3, மொத்தம் 6 ஆச்சு. இதே லேயர்லயே ஒரு 6, மொத்தம் பாத்தீங்கன்னா 12. அப்ப இந்த ஒரு ஆட்டத்தை சுத்தி 12 ஆட்டம்ஸ் வந்து டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கும். அதனால அதோடைய கோஆர்டினேஷன் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா 12. அப்ப ஏபிஏ அரேஞ்ச்மெண்ட்ல ஹெச்சிசிபி ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு ஏபிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் லேயரும் தேர்ட் லேயரும் ஐடென்டிக்கலா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி பி அடுத்து என்னதான் வரும்னா இங்க இன்னொரு பி தான், ஏக்கு அடுத்து இங்க ஒரு இந்த பி ஏ, அதுக்கு மேல இன்னொரு பி தான் வரப்போகுது. இது மாதிரி ஆல்டர்னேட்டிவா மாறி மாறி போயிட்டே இருக்கும். நம்ம வெர்டிகல் வியூல பார்க்கும்போது இந்த மாதிரி தெரியும், இங்கேயும் ஆட்டம்ஸ் இருக்கும். போட்டோம்னா செகண்ட் லேயர் தெரியாது. அதனால என்ன பண்ணியிருக்காங்க புக்ல, ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து அடியில் உள்ளது ஃபர்ஸ்ட் லேயரு, அதுக்கு மேலே உள்ளது செகண்ட் லேயரு, தேர்ட் லேயர்ல வந்து சென்டர் ஆட்டம் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் லேயர் ஆஸ் யூஷுவல், அதே மாதிரி பி டைப்ல செகண்ட் லேயரு, செகண்ட் லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு. தேர்ட் லேயர் நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ஹெச்சிசிபி அரேஞ்ச்மெண்ட்ல என்ன பார்த்தோம், தேர்ட் லேயர் பொறுத்தளவு எங்க போய் உட்காரும்னா கரெக்டா அதோடைய ஃபர்ஸ்ட் லேயர், அதாவது ஏ உட்கார்ந்த இடத்துலயே தேர்ட் லேயரும் வந்து உட்காரும். ஆனா இதுல அந்த சேஞ்ச் அது கிடையாது, கொஞ்சம் மாறி பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயருடைய டிப்ரெஷன்ல போய் உட்காருது. பாருங்க எங்க உட்காருதுன்னா செகண்ட் லேயர்ல ஒரு டிப்ரெஷன்ஸ் இருக்கு. இப்ப அதோடைய செகண்ட் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இப்ப எங்க உட்காருது பாருங்களேன், இது வந்து செகண்ட் லேயருடைய டிப்ரெஷன். செகண்ட் லேயருடைய டிப்ரெஷன்ல போய் என்ன உட்காருது, தேர்ட் லேயர் வந்து உட்காருது. அடுத்து ஃபோர்த் லேயர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து உட்காருது. ஃபோர்த் லேயர் ஃபர்ஸ்ட் லேயருக்கு அப்படியே ஐடென்டிக்கலா வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏபிசிஏ அப்படின்னு சொல்றோம். ஏ ஒரு ஃபர்ஸ்ட் லேயருக்கு, பி வந்து அதோடைய டிப்ரெஷன்ல ஃபார்ம் ஆயிருக்கு, சி வந்து ஃபர்ஸ்ட் லேயருக்கு ஐடென்டிக்கலா ஃபார்ம் ஆகாம புதுசா உள்ள அதுலேயே இந்த டிப்ரெஷன்ஸ் இருக்கு அதுல வந்து ஃபார்ம் ஆகுது. திருப்பி ஏ வந்து ஐடென்டிக்கலா ஃபோர்த் லேயர் ஃபார்ம் ஆகுது. இப்போ இதை நம்ம வெர்டிகல் வியூல பார்க்கும்போது எப்படி இருக்கும், நம்ம வெர்டிகல் வியூல பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் லேயரு, அதோடைய டிப்ரெஷன்ல பி செகண்ட் லேயரு, அதோடைய டிப்ரெஷன்ல என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, தேர்ட் லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் திருப்பி ஏ ஐடென்டிக்கலா ஏ மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இதோடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது. இப்போ நீங்க இதோடைய கோஆர்டினேஷன் திரும்ப இப்போ பார்ப்போம்னா இந்த ஆட்டத்துடைய கோஆர்டினேஷன் நம்பர் இந்த லேயர்லேயே எத்தனைனா 6 இருக்கு. அதே மாதிரி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆட்டம்ஸ் வந்து டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கும். இது வந்து இங்க கீழே வரும். அரேஞ்ச்மெண்ட்ஸை பொறுத்தளவு பார்க்கும்போது இது ஏ, இது சி, இது பி, திருப்பி இது ஏ, அடுத்து என்ன வரும், இங்க சி வரும். அப்போ இங்க பார்த்தீங்கன்னா இங்க 3 ஆட்டம்ஸ், இந்த வயலட் கலர் ஆட்டம்ஸ் வந்து இங்க இருக்கும், கீழே அடியில் இருக்கும். அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டோம்னா அப்போ இங்கே ஒரு 3 ஆட்டம்ஸ் வந்து டச் பண்ணிட்டு இருக்கும். அப்போ இந்த ஆட்டத்தை பொறுத்தளவு அதோடைய லேயர்ல ஒரு 6 ஆட்டம், மேலே ஒரு 3 ஆட்டம், கீழே ஒரு 3 ஆட்டம் டைரக்டா டச் பண்ணியிருக்கும். அப்போ ஓவராலாக பார்த்தோம்னா இதோடைய இந்த ஆட்டத்துடைய கோஆர்டினேஷன் நம்பர் 12. இதே இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து அடியில் உள்ள ஃபர்ஸ்ட் லேயரு, செகண்ட் லேயரு இங்கே கொடுத்துருக்காங்க, அது கிரீன் கலராக இருக்கு. அது தேர்ட் லேயரு, அதோடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாருங்க டிப்ரெஷன்ல ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே வந்து ஒரு ஆக்டாஹைட்ரல் வாய்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆட்டம், அதாவது ஃபர்ஸ்ட் லேயர் மாதிரியே இருக்கக்கூடிய ஃபோர்த் லேயருடைய சென்ட்ரல் ஆட்டம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரைட்டா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ள டாப்ல உள்ள ஆட்டம், இந்த ப்ளூ கலர்ல 3 ஆட்டத்துக்கு நடுவில் என்னன்னா டெட்ராஹைட்ரல் வாய்ஸ் கிரியேட் ஆயிருக்கும்.
இது வந்து ABA டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் சொல்றாங்க. இதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன சொல்றாங்க? CCP ஸ்ட்ரக்சர், க்ளோஸ்டு பேக்கிங். சரியா? கியூபிக் க்ளோஸ்டு பேக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. ABCA டைப் வரும்போது க்ளோஸ்டு கியூபிக் பேக்கிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். அதே மாதிரி ABA வரும்போது ஹெக்ஸாகோனல் க்ளோஸ்டு பேக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். இப்போ FCC உடைய பேக்கிங் எஃபிஷியன்சி பார்ப்போம். இந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. இதுல 3 சைட்ஸ் A, அப்புறம் இந்த A, அதாவது லென்த் பிரெத் ஹைட்னு சொல்லக்கூடிய மூணுமே ஈக்குவல். அதனால எல்லாமே A into A into A தான் போட்டிருக்காங்க. அப்போ வால்யூம் ஆஃப் யூனிட் செல் என்னவா இருக்கும் அப்படின்னா A into A into A is equal to A கியூபா இருக்கும். ஓகே. அடுத்து இந்த டயகனல் பாருங்க, AC டயகனல் பாருங்க. இந்த நடுவுல உள்ள ஃபேஸ் சென்டர்ல உள்ள ஆட்டம் மொத்தம் 4 ஆட்டத்தை என்ன பண்ணுது? டைரக்டா டச் பண்ணியே இருக்கு. இப்போ நம்ம இந்த ஏசியை மட்டும் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது இந்த ஆட்டத்துடைய ரேடியஸ் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கும். அப்போ 2R அது. அதே மாதிரி இங்கே இந்த ஆட்டத்துடைய ரேடியஸ் 6, இந்த ஆட்டத்துடைய ரேடியஸ் 6. இப்போ எல்லாமே டச் பண்ணியிருக்கும்போது ஏசியுடைய லென்த் என்னவா இருக்கும்னா R + 2R + R. அப்போ எத்தனைனா மொத்தம் 4R. அப்போ ஏசியுடைய லென்த் என்னவா இருக்கு? AC is equal to 4R இருக்கு. இப்போ ஏசியுடைய லென்த் என்ன கண்டுபிடிப்போம். இன் ட்ரையாங்கிள் ABC, இந்த ட்ரையாங்கிள் ABCல இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கிறதுனால பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்றோம். அப்போ AC ஸ்கொயர் is equal to AB ஸ்கொயர் + BC ஸ்கொயர் இங்கே போட்டிருக்கோம். ஆஸ் யூஷுவல் ஸ்கொயரை அந்த ஈக்குவல் தனி தள்ளும்போது என்ன ஆகுது? ஸ்கொயர் ரூட்டாக மாறுது. ஏபின்றது A, அதே மாதிரி BCன்றதும் A தான். அதனால என்ன வருது? இங்கே A ஸ்கொயர் இங்கே போடுறோம். A ஸ்கொயர் + A ஸ்கொயர் ஆட் பண்ணா என்ன வருது? 2A ஸ்கொயர் வருது. இப்போ ஏக்கு மேலே ஸ்கொயர் இருக்கு, அதுக்கு மேலே ரூட் இருக்கு, ரெண்டு கேன்சல், ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும்போது என்ன வருதுன்னா √2A வருது. அப்போ ஏசின்றது என்ன வருது? √2A இல்லை A√2ன்னு வருது. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது R = என்ன வருது? A √2/4ன்னு வருது. A √2/4. இப்போ நமக்கு R ஓட வேல்யூ A √2/4ன்னு தெரியும். இப்போ என்ன பண்றோம்? அந்த R ஓட வேல்யூவை வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு அப்ளை பண்றோம். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வித் ரேடியஸ் R which is equal to என்ன வருது? 4/3 pi r³ வரணும். Rக்கு பதிலாக √2A/4 போட்டுக்கிறோம். இந்த √2 வந்து கியூப் எடுத்தோம்னா என்ன வரும்னா √2 × √2 3 √2 × √2 × √2ன்னு வரும். √2 × √2 ஆயிரும். மீதி உள்ள √2 அப்படியே இருக்கு. அதே மாதிரி A கியூபாவே இருக்கு. 4 கியூப் எடுத்தோம்னா 4 × 4 × 4 64 இருக்கு. அடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த 2 இருக்கு பாருங்க. இந்த 2 வந்து 64 அடிக்கும். இப்போ என்ன வரும்? 32 வரும். அதே மாதிரி இந்த 4 வந்து திருப்பி அந்த 32 அடிக்கும். அப்போ 8 வரும். அப்போ 8 × 3 என்ன வரும்? 24 வரும். மேலே மீதி உள்ள √2 pi A³ அப்படியே இருக்கு. இப்போ FCCயை பொறுத்தளவு 4 ஆட்டம்ஸ் தேவைப்படும்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதனால என்ன பண்ணோம்? இந்த வால்யூம் ஆஃப் ஆல் ஸ்பியர் இன் FCC is equal to 4. 3 வந்து ஃபேஸில் உள்ளது, ஒன்று வந்து கார்னரில் உள்ளது, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 4 வரும். அப்போ இங்கே கண்டுபிடிச்ச ஒரு ஸ்பியருடைய வால்யூம் இங்கே இருக்கு. இப்போ இதுலேயும் இந்த 4 இந்த 24 எல்லாம் நம்ம அடிக்கும்போது என்ன ஆயிடுது? 6 ஆயிடுது. இப்போ பையோடைய வேல்யூ என்ன? 3.14. ரூட்டோட வேல்யூ 1.414. இந்த A³ பேக்கிங் எஃபிஷியன்சியில் வரக்கூடிய இந்த A³ ரெண்டு அடிபட்டு போயிடும். அப்போ மீதி என்னன்னா √2 1.414, பையோட வேல்யூ 3.14 × 100/6 which is equal to 74% ஆஃப் பேக்கிங் எஃபிஷியன்சி வருது. இப்போ 3 டைப் ஆஃப் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட், சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர்டு, அதே மாதிரி ஃபேஸ் சென்டர்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்கும்போது இதுக்கு மட்டும்தான் 74% இருக்கு. அதாவது மீதி 26% வந்து வேக்கண்டாக இருக்கு. இதுலேயுமே வேக்கண்டாக இருக்கு. ஆனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்ப்ரெசிவா, ரொம்ப நெருக்கமா எந்த டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா இந்த ஃபேஸ் சென்டர்ட் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்க்க போற லாஸ்ட் டாபிக் ரேடியஸ் ரேஷியோ. அதாவது அயானிக் காம்பவுண்ட்ஸ்ல டூ டைப் ஆஃப் அயான்ஸ் இருக்கு. ஒன்று பாசிட்டிவ் அயான், இன்னொன்று நெகட்டிவ் அயான். இதெல்லாம் நம்ம எப்பவுமே வந்து தெரியும் நமக்கு. கேட்டையான் வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். அயன் நெகட்டிவ் அயன் என்னவா இருக்கும்? கொஞ்சம் சைஸு பெருசாக இருக்கும். ஆனாலும் அந்த சைஸோடைய ரேஷியோ C+R
ரேடியஸ் ஆஃப் கேட்டையான் பை ரேடியஸ் ஆஃப் ஆனையான் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக என்ன பண்ணுது, அதோடைய ஸ்ட்ரக்சர் டிட்டர்மைன் பண்ணதில் டிசைட் பண்ணுது. அதாவது அதோடைய ரேஷியோ பொறுத்து எந்த வகையான ஸ்ட்ரக்சரில் இந்த ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆகும்னு சொல்ல முடியும். இப்போ ரேடியஸ் ரேஷியோ வந்து 0.155லேருந்து 0.225 இருக்குது அப்படின்னா, கோஆர்டினேஷன் நம்பர் 3 இருக்கக்கூடிய ட்ரைகோனல் பிளேனார், அதாவது ட்ரைகோனல் பிளேனார் அப்படின்னா நீங்கள் அக்கண்ணா மாதிரி 3 ஆட்டம்ஸ் வந்து ஒரே லேயர்லேயே இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்டு இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரைகோனல் பிளேனார் சொல்கிறாங்க. அதே ரேடியஸ் ரேஷியோ 0.225லேருந்து 0.414 இருக்கும்பொழுது கோஆர்டினேஷன் நம்பர் 4ஓட டெட்ராஹெட்ரல் நம்ம பார்த்தோம், டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் பார்த்தோம். அது மாதிரி டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுக்கு தேவைப்படுறது என்னென்னா ஒரு 4 ஆட்டம்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி ஆக்டாஹெட்ரலை பொறுத்தளவு 0.414லேருந்து ஆரம்பித்து 0.732 ரேடியஸ் ரேஷியோ இருந்துச்சுன்னா அது ஆக்டாஹெட்ரலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா சோடியம் குளோரைடு. அதே மாதிரி கியூபிக்கை பொறுத்தளவு நம்ம சொன்ன 8 ஆட்டம்ஸ் வந்து 8 கார்னரில் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய ரேடியஸ் ரேஷியோ கிட்டத்தட்ட 0.732லேருந்து 1 வரைக்கும். 1 மீன்ஸ் என்ன மீனிங்க, ஈக்குவல். அதாவது கேட்டையானுடைய ரேடியஸும் அதே மாதிரி ஆனையனுடைய ரேடியஸும் கிட்டத்தட்ட சேமாக இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், வேல்யூ 1 கிடைக்கும். இப்போ ஈக்குவல் சைஸ்டு ஆட்டம்ஸ்லாம் வரும்போது நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக வரும், கியூபிக் ஸ்ட்ரக்சர் வருது. இது கோஆர்டினேஷன் நம்பர் 8. அப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய எக்ஸாம்பிள் வந்து சீசியம் குளோரைட் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் ரேஷியோ பொறுத்து தான் அந்த ஆட்டம்ஸுடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து டெட்ராகோனல் பிளானரா இல்லை டெட்ராஹெட்ரலா ஆக்டாஹெட்ரலா கியூபிக்கா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்து இன்னைக்கு கற்ற பாடப்பகுதிகளை மீண்டும் மீண்டும் பாருங்கள், ஈஸியாக ஓரளவு புரியும். மீதி இருக்கக்கூடிய மெட்டல் டிஃபெக்ட்ஸை பற்றி, இம்பர்ஃபெக்ஷன் இன் சாலிட்ஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Thank you for learning from this platform, students. Thank you.